Hi friends, நான் கார்த்திக். இன்றைக்கி உங்களுக்கு இன்டர்நெட்டோட ரொம்ப முக்கியமான விர்ச்சுவல் கரன்சி சிஸ்டம், அதாவது பேபால் அப்படின்ற இந்த பேபால் மணி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறேன். இன்ட்ரோடக்ஷன் சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட PHP ப்ரோக்ராம் அதில் எப்படி ஒரு பேபால் பேமெண்ட் கேட்வேயை இன்டகிரேட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் எழுதுறது அப்படின்ற பற்றியும் இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பேபால் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப பாப்புலரான இன்டர்நெட்டில் எல்லாராலையும் யூஸ் பண்ணக்கூடிய மணி இருக்கிறவங்களுக்கு ஓகே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேமெண்ட் மெத்தட். அதாவது இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் paypal.com அப்படின்ற ஒரு வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கலாம். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எல்லாருக்குமே ஃப்ரீ தான். ஆனால் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபைடு அக்கௌண்ட் அப்படின்னு மாற்றி வைக்கணும். எதுக்கு வெரிஃபைடு அக்கௌண்ட் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்கார் பார்த்தீங்களா, இப்போது நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ, அந்த அக்கௌண்ட் ஹோல்டர்கிட்ட ஒரு வேலிடான கிரெடிட் கார்டு இருக்கா அப்படின்ற ஒரு செக்கிங் வந்து அவங்க பண்ணுவாங்க. யூஎஸை பொறுத்தவரையும் அவங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருக்குன்னு கூட அவசியம் இல்லை. அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் இல்லைனா டெபிட் கார்டை யூஸ் பண்ணி கூட அவங்களோட பேபால் அக்கௌண்ட்டை வெரிஃபைடு அக்கௌண்ட்டாக மாற்றிக்கலாம். ஆனால் இந்தியா போன்ற கண்ட்ரீஸில் வந்து அவங்க கிரெடிட் கார்டு மட்டும்தான் கேட்குறாங்க அப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டை உங்களோட பேபால் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணவுடனே உங்களோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க ஒரு 4 டிஜிட் ஒரு கீ மாதிரி அனுப்பிச்சு வைப்பாங்க. ஒன்றும் இல்லை, 4 டிஜிட்டில் ஏதோ ஒரு நம்பர் தான். ஓகே, அந்த 4 டிஜிட் நம்பரை நீங்கள் திரும்ப உங்களோட பேபால் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே சப்மிட் பண்ணோடனே உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க. சொல்கிறதுக்கு இது கொஞ்சம் சிம்பிளான ப்ராசஸ் தான், ஆனால் நீங்கள் பண்ணும்போது சில காம்ப்ளெக்சிட்டிஸ் ஏற்படலாம். ஓகே, இப்போது பேபால் அப்படின்றது எப்படி ஃபங்க்ஷனாலிட்டி ஆகுது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு சின்ன இன்ட்ரோமே நான் சொல்கிறேன். நான் அதுக்கு என்ன பண்ணலாம், MS Paint ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கோம். இதுதான் உங்களோட வெப்சைட். ஓகேயா, உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு யூசர் வர்றாரு. அந்த யூசர் என்ன பண்ணுறாரு, மணி உங்களுக்கு பே பண்ணி ஏதோ ஒரு மெம்பர்ஷிப்போ இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்டோ வாங்குறாரு. ஓகேயா, இப்போது உங்கள் வெப்சைட்டில் ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும்தான் இருக்கும். அந்த ஃபார்மில் அவர் என்ன ப்ராடக்ட் வாங்குறாரோ அந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவர் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிருப்பீங்க. $100 $200 அந்த மாதிரி ப்ரைஸ் போட்டிருப்பீங்க. இப்போது பேபால் அப்படின்றவங்க எங்கனக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு நடுவில் எங்கனக்குள்ளே இருப்பாங்க. ஓகே, இதுதான் பேபால். ஓகே, இப்போது உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு யூசர் வராரு. அவர் டைரெக்டாக பேபாலுக்கு பேமெண்ட்டை அனுப்பிச்சிடுவார். இப்போது இந்த இடத்துல இருக்கிறவர் தான் யூசர் நினச்சிக்கோங்க. அந்த யூசரோட இன்னொரு பேபால் அக்கௌண்ட்டில் இருந்தோ, பேபால் அக்கௌண்ட் இல்லைனா அவரோட கிரெடிட் கார்டு, ஓகே, அவரோட பேபால் அக்கௌண்ட்டில் இருந்தோ இல்லை கிரெடிட் கார்டில் இருந்தோ பேமெண்ட்டை பேபாலுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஓகேயா, ஆனால் ஆக்சுவலாக உங்கள் விசிட்டர் ஃபஸ்ட்டு எங்கே வர்றாரு, உங்கள் வெப்சைட்டுக்கு தான் வர்றாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கோடிங் எழுதி வர்ற விசிட்டரை வந்து பேபாலுக்கு ரீடைரக்ட் பண்ணிடுறோம். இப்போது பேபாலில் போய் அவர் வந்து தன்னோட பேபால் அக்கௌண்ட்டை வச்சோ இல்லை கிரெடிட் கார்டை வச்சோ பேமெண்ட்டை பே பண்ணிடுறாரு. யாருக்கு பே பண்ணுவார் அப்படின்னா உங்களோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிடுறார். ஓகேயா, இப்போது இந்த பர்டிகுலர் யூசர்கிட்ட இருக்கிற மணி இருக்கு இல்லையா, நான் யூசர்னு சொல்கிறது இந்த சர்க்கிள் தான். ஓகேயா, இந்த யூசர்கிட்ட இருக்கிற ஆக்சுவலான மணி உங்களுக்கு தெரியும், கையில் இருக்க அந்த ரூபா நோட்டு தான். அது அவரோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தோ இல்லை கிரெடிட் கார்டில் இருந்தோ டைரெக்டாக பேபாலுக்கு விர்ச்சுவல் கரன்சியாக போயிடும். ஒன்றும் இல்லை, பேபால் வந்து அவங்களோட டேட்டா பேஸில் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நேராக $100 அப்படின்னு எழுதி வச்சுக்குவாங்க. ஓகேயா, இப்போது பேபாலுக்கு ஒரு மணி வருது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னா ஒருத்தர் $100 அனுப்புகிறாருன்னு வைங்களேன், $100 அப்படியே உங்கள் அக்கௌண்ட்டில் போய் உட்காராது. பேபால் எப்போயுமே ஒரு டிரான்சாக்ஷன்லையும் ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து எடுப்பாங்க. இப்போ $100 வந்து அவங்க வந்து ஒரு $4 அந்த மாதிரி ஃபீஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ $96 உங்களோட பேபால் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஓகேயா, இதுதான் பேபால் மணி ப்ராசஸிங்கில் இருக்கிற ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். யார் மணி போட்டாலும்
ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் போக மிச்ச அமௌண்ட் உங்களோட பேபால் அக்கௌண்ட்டில் வந்துடும். உங்கள் பேபால் அக்கௌண்ட்டில் இருக்கிற மணியை வந்து எப்படி எடுக்கிறதுன்றதுக்கு ஒரு 2-3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, பேபால் வந்து ஒரு செக் மாதிரி போட்டு உங்களோட அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. நீங்கள் வந்து உங்களோட paypal.com அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிவிட்டு வித்ட்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய்ட்டு செக் வழியாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு செக் வரும். ஒரு 2 வாரம் கழிச்சு அந்த செக்கை நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ். உங்கள் செக் கலெக்ஷன் ஆகி வர்றதுக்கே வந்து ஒரு மாதம் வரையும் கூட ஆகலாம். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக paypal.comல இருக்க மணியை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட். என்னை பொறுத்தவரையும் அது அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஒர்க்கிங் டேஸ்லேயே அது மணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இது ரெண்டும் தான் உங்களுக்கு லாஸ் கம்மியாக இருக்கிற ஒரு நல்ல மெத்தட். அதாவது பேபாலில் இருக்கிற மணியை உங்களுக்கு எடுக்கிறதுக்கு. இன்னொரு மெத்தட் இருக்குது, zoom.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இது நீங்கள் உங்களில் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஜூம் இவங்க ஒரு விர்ச்சுவல் கரன்சியை வந்து ஆக்சுவல் கரன்சியாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு சர்வீஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் பேபால் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஒரு $200 இல்லைனா ஒரு $500 கொண்டு போய் zoom.comகிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க அதுக்கு ஒரு ஃபீஸ் மாதிரி ஒரு $7 $8 எடுத்துகிட்டு அந்த மிச்சம் இருக்கிற $493 இருக்குது பார்த்தீங்களா, அதை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. இது கொஞ்சம் லென்த்தான ப்ராசஸாக இருக்கும். எப்படியும் ஒரு 5 நாள் 6 நாள் கூட ஆகும் உங்களோட மணி வர்றதுக்கு. ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, உங்கள் பேபாலில் இருக்கிற மணியை உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வழியாக வித்ட்ரால் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு பேபால் பற்றி ஒரு சில ஐடியா கிடச்சிருக்கோம். ஓகே, இப்போது இந்த பேபால் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அநேகமாக 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாது. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது பேபால் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அப்படின்னு சொல்லி அதை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் எப்படி ஒரு PHP ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி உங்கள் வெப்சைட்டில் வர யூசர்ஸ்கிட்ட இருந்து மணி வந்து பேபாலில் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இது இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அப்படின்றதால கொஞ்சம் போரிங்காக இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே, என்ன பண்ணுறது, பாய்.